அம்மன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவே மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்ம ஸ்ரீ சத்மை குருவே நம. இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது குரு பகவான் மிருகசீஷ 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு போகிறார். பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் என்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு 3 பார்வைகள் உள்ளன. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, மொத்தம் 3 பார்வைகள் உள்ளன. குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி. அதாவது குரு இருக்கும் இடம் பால், குரு பார்வை கோடி நன்மை. அதன் அடிப்படையில் தான் இந்த குரு பகவான் நன்மை செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பார். மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்போ அந்த 3 ராசிக்கான பலன்கள் அதிகமான பலன்கள் நடைபெறும். அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 2வது ராசி, 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி, 11ஆவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஆகும்பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார். அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அங்கே நன்மையை செய்வார். துலா ராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மையை செய்வார். தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ஆவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார். ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் 5ஆவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார். ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள். இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும். பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்தத்துவங்கள் உள்ளன. அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம். குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான். குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும். பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும். ஸோ குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். ஸோ ஆசிரியரை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும், கோயிலை குறிக்கும், குழந்தை குறிக்கும், இன்னும் இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும். இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது. அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன. அதாவது குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், அதாவது கோடீஸ்வர யோகம், சிவராஜ யோகம், பிரம்மகத்தி தோஷம், அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம். இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சேர்க்கை கிரகங்கள் சேரும்போது பலன்கள் கொடுக்கும். பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்தா சிவராஜ யோகம் சொல்வார்கள். இது அற்புதமான யோகம். ஒரு ஜாதகத்துல யாருக்கு எவரொரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ, நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பா அவருக்கு சிவராஜ யோகம். அது சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும், வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஸோ இவர்களுக்கு எளிதில் எதுவும் கிடைக்கும். அப்ப இது சிவராஜ யோகம். அடுத்தது குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம். இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்துல 5ல் 9ல் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா படித்த படிப்பு சம்பந்தமில்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம். அடுத்தது குருமங்கள யோகம். குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம். அதாவது குருவுக்கு திரிகோணத்துல 5ல் 9 இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கணும். அந்த குருமங்கள யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், அவருக்கு சொத்து கிடைக்கும். இதெல்லாம் குருமங்கள யோகத்தோட பலன்கள். அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம். குருவுக்கு 5, 9ல் குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு 8 அப்ப அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை. துலா லக்னத்துக்கு குரு பகவான் 3 ஆதிபதியர், அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை. இந்த 2 ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தினால உங்களுக்கு துலா லக்னக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்ல ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு கேது சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பலம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்த குருவும் கேது சேர்ந்த கோடீஸ்வர யோகம் சொல்லுவாங்க. கோடி கொடுக்குமானா கொடுக்கும். ஆனா அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும், நோயையும் சேர்த்து கொடுக்கும், வம்பையும் கொடுக்கும், ஆன்மீகத்தையும் கொடுக்கும்.
ஸோ இது கோடீஸ்வர யோகத்தோடது. அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம். குருவுக்கு திரிகோணத்துல ராகு இருந்தாலும் 5, 9 ராகு இருந்தால் குரு சண்டால யோகம். இது எப்படி கொடுக்குன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு. அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம், இல்லை குருவுக்கு திரிகோணத்துல 5, 9 சனி குரு பார்த்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில், திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி அரசாப விமோச்சன பெருமாள் கோயில். ஸோ அந்த கோயிலும் நம்ம ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க விஜயாபதி கோயில், இந்த 3 கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில். ஸோ இந்த குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும். குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தால் குரு தசையோ சந்திர தசை வந்தது அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும். குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தால் தான் நடைமுறையில் அப்போதும் வேலை செய்யும். ஸோ தசாநாதன் தசை வரலன்னா அந்த யோகங்கள் ஜாதகத்தை பலம் இல்லாமல் போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். அதனால அதுக்குரிய தசாபுத்திகள் வந்தாதான் அந்தந்த தசாபுத்திகள் வந்தாதான் இந்த யோகங்களை வேலை. இப்பொழுது துளாராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்ப்போம். இதுவரை துளாராசிக்கு எங்க இருந்தார்? குரு 8ஆம் இடத்துல இருந்தார். பொதுவாக துளாராசிக்கு குரு பகவான் நல்லவர் அல்ல. துளாராசியை பொறுத்தவரை 3, 6 கூடிய குரு, ஆனா 8ல இருந்ததுனால உங்களுக்கு நன்மையே பலன் செஞ்சிருப்பார். 3க்கு 6 கூடிய குரு துளாராசிக்கு 8ல இருந்தா ஒரு சிலருக்கு நன்மையே நடந்திருக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நன்றாக இருந்தா இது நன்மையான பலன்களை இந்த 8ல இருக்க குரு நன்மையை செய்திருப்பார், செய்து கொண்டு இருப்பார். ஏன்னா 8ஆம் அது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும், குருட்டு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதன் அடிப்படையில் இருந்து 3, 6 கூடிய குரு, 6ஆம் இடத்து குரு 8ல இருக்கிறது விபரீத ராஜம். 6ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்தா விபரீத ராஜம். 3ஆம் வீட்டு அதிபதி 8ல இருந்தாலும் அது விபரீத ராஜயோகம். அந்த அடிப்படையில் இந்த துளாராசிக்கு பல நன்மையான பலன்களை குரு பகவான் செய்திருப்பார். சிலருக்கு திருமணம் ஆயிருக்கும், சிலருக்கு குழந்தை பிறந்திருக்கும், இதெல்லாம் நன்மையான பலன்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்பொழுது குரு பகவான் எங்க போறாருன்னா துளாராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போறார். 9ஆம் இடங்கிறது துளாராசியை பொறுத்தவரை குரு பகவானுக்கு 9ஆம் இடங்கிறது மிக சிறப்பான இடம், மிக சிறப்பான இடம். அப்ப 9ல குரு என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அமைச்சு கொடுப்பார். தந்தையால் அனுகூல பலன் நடைபெறும். உங்களுக்கு பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் அனைத்து வித பாக்கியங்களும் கிடைக்கும். கோயில் வழிபாடு கிடைக்கும், தீர்த்த யாத்திரையை செல்லும். ஆக மொத்தம் இந்த குரு பகவான் துளாராசிக்கு நன்மையான பலன்களை செய்வார். சரி, 5ஆம் பார்வையாக எங்க பார்ப்பார்னா உங்க ஜென்ம ராசியை பார்ப்பார், துளாராசியை பார்ப்பார். உங்க ஜென்ம ராசியை குரு பார்க்கும் பொழுது கொஞ்சம் உடல் நலத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். இருந்தாலும் மனசு சிறப்பாக அமையும். மனசஞ்சலம் இல்லாமல் மன உறுதியாக எந்த மனமும் அமையும். ஸோ நீங்கள் மன உறுதியோடு எதையும் செயல்பட்டால் இந்த 5ஆம் பார்வையாக துளாராசியை பார்க்கும் பொழுது சிறப்பான பலன்கள் கொடுப்பார். நீங்கள் மன உறுதியோடு எதையும் செயல்படணும். மனதில் உறுதி வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் மனதை நல்ல தைரியப்படுத்தி கொண்டால் இந்த துளாராசி இந்த உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடைபெறும். அடுத்தது மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக துளாராசிக்கு 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பார். 3ஆம் இடங்கிறது சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், எழுத்து ஸ்தானம். இதெல்லாம் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்குரிய பலன்கள் விருத்தி அடையும். அதாவது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தைரியமாக எதிலும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும். உங்களுக்கு எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு எழுத்துத்துறையில் புயரும் புகழும் கிடைக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் 3ஆம் இடத்துக்குரிய பலன்கள் ஆகும். அதாவது துளாராசிக்கு 3ஆம் இடம், தனுசு ராசிக்கு அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் பார்வையாக துளாராசிக்கு 3ஆம் இடம் தனுசு ராசியை பார்ப்பார். அடுத்தது 9ஆம் பார்வை எங்க பார்ப்பாருன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் சிறப்பான இடம். துளாராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. குழந்தைக்காக காத்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கலாம். 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவவர்களுக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஜோதிடம் கற்றுக்கொள்ள இருக்கிறவர்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் சிறப்பான பலன்கள் ஆகும். ஸோ இந்த குரு பயிற்சியில மிதுன ராசிக்கு துளாராசியை பொறுத்தவரையும் 60% நன்மையான பலன்கள் நடைபெறும். பயப்பட தேவையில்ல. 9ல குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்வார். நீங்க எந்த அளவுக்கும் பயப்பட தேவையில்ல. அடுத்தது இந்த துளாராசியை பொறுத்தவரை குரு பகவான், அதாவது உங்களுக்கு துளாராசி அவர் தேவகுரு. குரு பகவான் தேவகுரு.
இது துளாராசிக்குரிய சுக்கிரன் வந்து அசுரகுரு. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு துளாராசியை பொறுத்தவரை நன்மையே பலன் செய்வார் என்பதில் ஐயம் இல்லை. துளாராசிக்கான சிறந்த பரிகார கோயில் எங்கன்னா, நம்ம கும்பகோணத்துல திருவெண்காடு கோயில்ல மேதாகுரு இருக்கார். அதாவது கும்பகோணத்துல திருவெண்காடுல மேதாகுரு இருக்கார். இல்லை உங்க கோயில் சிவன் கோயில்ல மேதாகுரு இருக்கான்னு பாருங்க. மேதாகுரு பேருள்ள குரு பகவானுக்கு மேதாகுருன்னு என்ற பேருள்ள குரு பகவான் இருக்கான்னு பாருங்க. மேதாகுரு தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கும்பகோணம் பக்கத்துல திருவெண்காடுல மேதாகுரு இருக்காரு. அங்க போய் பரிகாரம் செய்து கொள்ளலாம். வசதி இருந்தால் அங்க போகலாம். வசதி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துல சிவன் கோயில்ல தட்சிணாமூர்த்திக்கு நவகுரு குருவுக்கு பரிகாரம் செய்வது சிறப்பு.